ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி வணக்கம். தற்பொழுது தஞ்சைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அழைத்து செல்லப்படுகிறார். அவருடைய வாகனம் தற்பொழுது எங்கிருக்கிறது? அங்கு திமுக தொண்டர்கள் போராட்டம் நடத்தி வருவதாக பரபரப்பான காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அங்குள்ள களச்சூழல் என்ன? வணக்கம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்றைய தினம் தஞ்சை காவல்துறையினரால் தமிழக முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து அவதூறு தெரிவிக்கும் வகையிலும் ஆபாசமாகவும் கருத்து தெரிவித்ததாக விசாரணைக்காக அவர் அழைத்து செல்லப்பட்டார். காலை 11 மணி அளவிற்காக அவர் வாகனத்துல ஏற்றப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டாலும் தற்போது வரை அவர் தஞ்சை மாநகருக்குள்ளாக சென்று சேரவில்லை. குறிப்பாக முதலில் ஈசிஆர் வழியாக, குறிப்பாக ஈசிஆர் சாலையில சென்று புதுச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த வழியாக கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அதற்கு பிறகாக திமுக தொண்டர்கள் தொடர்ச்சியாக செல்லும் வழியெல்லாம் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை மேற்கொண்ட நிலையில அதற்கு பிறகாக திண்டிவனம் விழுப்புரம் வழியாக தஞ்சாவூர் கொண்டு செல்வதற்காக திட்டமிட்டு அதன் அடிப்படையில தொடர்ச்சியாக காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலினை விசாரணைக்காக தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று வருகிறார்கள். இந்த நிலையில நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில இன்றைய தினமே விசாரணை முடித்து உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவித்தது. நீதிமன்றத்துல காவல்துறையினர் தரப்பிலும் அரசு தரப்பிலும் மூத்த வழக்கறிஞர்களே நேரடியாக ஆஜராகி அவரை கைது செய்து வழக்கு பதியக்கூடிய எண்ணம் என்பது எங்களுக்கு இல்லை. அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கான எண்ணம் இல்லை. இந்த வழக்கு தொடர்பாக புகார் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதற்கு பிறகாக அவர் விடுவிக்கப்படுவார் என்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் தரப்பிலையும் ஆஜரான வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் ஒரு அறிவுறுத்தல் என்பதை கொடுத்தார்கள். அதாவது இந்த விசாரணைக்கு உதயநிதி ஸ்டாலின் தரப்பிலிருந்து முழுவதுமான ஒத்துழைப்பு என்பது வழங்க வேண்டும். இந்த விசாரணை முடிந்து உடனடியாக இன்றைய தினமே விடுவிக்க வேண்டும் என்பதாக அந்த உத்தரவு என்பது இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில காலை 11:30 மணி அளவிற்காக அழைத்து செல்லப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது வரை தஞ்சை நகருக்குள்ளாகவே சென்று சேரவில்லை. குறிப்பாக விழுப்புரத்தை தாண்டி தஞ்சாவூர் செல்லக்கூடிய அந்த சாலையைத்தான் தற்போது நெருங்கியிருக்கிறார்கள். செல்லும் வழியெல்லாம் திமுகவுடைய தொண்டர்கள், அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆங்காங்கே உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த வாகனம் அழைத்து செல்லக்கூடிய வாகனம் முன்பாக ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதி முழுவதுமாகவே பரபரப்பான சூழல் என்பது காணப்பட்டது. என்றால் காலை அவரை கைது செய்து வாகனத்தில் அழைத்து செல்லும் போது நீலாங்கரை இல்லத்துல அவர் கைது செய்த வாகனம் மற்றும் அதற்கு முன்பாக பாதுகாப்பு ஏற்பாடுக்கு வந்த காவல்துறைய வாகனம் என வாகனங்களில் ஏறி நின்று திமுகவினர் தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிந்தது. அதே நிலைதான் தற்போது தஞ்சைக்கு அழைத்து செல்லும் வழியில நெருக்கமாக, குறிப்பாக தஞ்சை ஜெயலானி, ஏற்கனவே மாலை நேரம் ஆகிவிட்டது. தஞ்சை சென்றடைய இன்னும் 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இடையில பரபரப்பான சூழலும் காணப்படுகிறது. திமுகவினர் அங்கு ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றனர். இன்றே விசாரணை முடிந்து உதயநிதி ஸ்டாலின் திரும்பவும் சென்னைக்கு வர வேண்டும். நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கு. இது சாத்தியப்படுமா? நிச்சயமா. அதாவது நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல்ல எந்த ஒரு நேர கட்டுப்பாடும் கொடுக்கப்படவில்லை. அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய தினத்திற்குள்ளாக விசாரணை முடிந்து அவர் விடுவிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அந்த உத்தரவுல பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் என்றால் இன்று நள்ளிரவு, குறிப்பாக நாளைய தினம் தொடங்குவதற்கான அந்த 12 மணி அளவிற்காக நேரம் என்பது இரவு 12 மணி வரையிலும் நேரம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது காவல்துறையினுடைய இந்த கைது நடவடிக்கையை திமுகவினரும் அரசியல் விமர்சகர்களும் பார்க்கக்கூடிய பார்வை என்பது, ஒரு புறத்துல அவர் பேசக்கூடிய அந்த பேச்சிய வார்த்தை என்பது பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலாக ஆபாசமான இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தையாக இருந்தாலும் கூட இந்த விவகாரத்துல, இந்த வழக்கில அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது தேவையில்லாததுதான். இது தொடர்பாக சம்மன் அனுப்பி வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் நாளைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பட்ஜெட் தாக்கல் இருக்கக்கூடிய நிலையில அந்த சூழல்ல அதில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்க கூடாது என்ற நோக்கத்துலதான் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திமுக தரப்புல தொடர்ச்சியாக மூத்த தலைவர்கள், வழக்கறிஞர்கள் என பலரும் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில களத்துல நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளும் அவரை கொண்டு செல்வதில் அந்த தாமதம் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. இன்னமும் 2 மணி நேரம் அவர் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு சென்றடைவதற்கே ஆகும். அப்படி என்றால் இன்று இரவுதான் அவர் காவல் நிலையத்திற்கே சென்றடைவார். காவல் நிலையத்திற்கு சென்றதற்கு பிறகாக காவல்துறையினர் வழக்கமான நடைமுறை என்ற பெயர்ல இந்த விசாரணையை தொடங்குவார்கள். அப்படி இருக்கும் போது அந்த விசாரணை எவ்வளவு நேரம் நடைபெறும் என்பது நமக்கு தெரியாது. குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் இந்த விசாரணை நடைபெற்றாலும் கூட உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்படுவதற்கு நள்ளிரவு ஆகிவிடும். எனவே ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவை சேர்ந்த RS பாரதி தெரிவிக்கும் போதும் கூட
இந்த அரசு, தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு எதிர்க்கட்சி தலைவருடைய ஜனநாயகத்தை மீறி அவரை கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது 12 மணி வரை அவரை கைது செய்யக்கூடாது என்பதாக. ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகாக அவர் உடனடியாக இன்றை விடுவிக்க வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை இந்த காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது தொடர்பான வெளிப்படைத்தன்மை இல்லாத நிலையே காணப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் தற்போது நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனால் காவல்துறை தரப்பிலையும் தமிழக வெற்றி கழகம் அரசு தரப்பிலிருந்தும் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது, செல்லும் வழியெங்கும் திமுக தொண்டர்கள் தொடர்ச்சியாக சாலை மறியல் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களை எடுத்து வருவதன் காரணமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வாகனங்களை மெதுவாக இயக்கி வருவதும், இதே போன்ற பிரச்சனைக்குரிய இடங்களில் இருந்து மாற்று சாலை வழியாக வாகனங்கள் இயக்குவதும் என்பதாக தொடர்ச்சியாக இந்த வாகனங்களை இயக்கி வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. எது எப்படியாக இருந்தாலும் இரண்டு தரப்பிலிருந்தும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளையும் கருத்துக்களையும் பரிமாற்றம் செய்து வந்தாலும், உதயநிதி ஸ்டாலின் இந்த வழக்கிற்கு, இந்த புகார் தொடர்பாக தஞ்சையில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்திற்கு சென்ற வேண்டும் என்றால் இன்னும் 2 to 3 மணி நேரம் எடுத்துவிடும். அப்படி என்றால் இன்று இரவுதான் அவர் அந்த காவல் நிலையத்திற்கே சென்றடைவார். அதற்கு பிறகாக விசாரணை முடிந்து அவர் வெளியே வர வேண்டும் என்றால் இன்று நள்ளிரவு ஆகிவிடும். நள்ளிரவுக்கு பிறகாக அவர் அங்கிருந்து புறப்பட்டு திரும்ப சென்னை வர வேண்டும் என்றால் நாளை காலை ஆகிவிடும். அதற்கு பிறகாக அவர் சட்டமன்றத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது தொடர்பான அந்த ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினருடனான ஆலோசனை உள்ளிட்ட எந்த ஒரு படிகளையும் மேற்கொள்வதற்கான இந்த சிக்கல் என்பது இருக்கும். இது போன்ற அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக திமுக உள்ளிட்ட திமுக சார்ந்த ஆதரவு கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக அவர் தஞ்சாவூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த புகார் தொடர்பான அந்த விசாரணையை முடித்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதே அதிமுக தொண்டர்களுடைய கோஷங்களாகவும் தொடர்ச்சியான கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில செல்லும் இடங்கள்லாம் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு உணர்த்தும். சாலைகள்ல மனிதர்கள் தலைகள் பெறுவதோட காவல்துறையுடைய எண்ணிக்கை அதிகமாக தெரியும். ஜெயலானி, அதாவது பெண்கள் குறித்து அவதூறாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதே மாதிரி 12 மணிக்குள்ள அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 12 மணிக்குள்ளேயே அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ தஞ்சை நோக்கி காவல்துறை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கைது செய்து சிறையில் அடைக்கும் நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசு சொல்றாங்க. அதே மாதிரி அமைச்சர் அருண்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை யார் செய்தாலும் தாவேகா அரசு பார்த்து கொண்டு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. மாறி மாறி ஸ்டேட்மெண்ட்ஸை வைக்கிறாங்க. தாவேகா அரசோட நிலைப்பாடு தான் என்ன? நிச்சயமாக, இதாவது நம்ம களத்துல இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளையும் கடத்துல 2 கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் மாறி மாறி தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களையும் பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து செயல்பட்டு வரக்கூடியதாக தான் நம்மால் பார்க்க முடியுது. ஏனென்றால் காலை அவரை கைது செய்தார்கள். 12 மணிக்கு முன்பாக கைது செய்யக்கூடாது என்பதாக நீதிமன்றம் அறிவுறுத்தல் மட்டும்தான் கொடுத்ததை தவிர எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. அதனால் அந்த அடிப்படையில காவல்துறையினர் 12 மணிக்கு முன்பாக கைது செய்தது. அப்படியே அது கைதாக பார்க்கப்பட்டாலும் கூட நீதிமன்றத்துல அரசு தரப்பிலையும் காவல்துறையினர் தரப்பிலையும் அந்த 215 கோர்ட்ல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தெரிவிக்கப்பட்டது, விசாரணைக்காகத்தான் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை இந்த புகார் தொடர்பாக நாங்கள் அழைத்து செல்கிறோம் என்பதாக தெரிவித்திருந்தார். எனவே கெஜெட் படி அவர் மீது எந்த ஒரு வழக்கும் தற்போது வரை பதிவு செய்யப்படவில்லை.